எனது உலக தமிழே. இப்போது நான் ஒரு சிறிய ஃபாரஸ்ட், ஏரிக்கரை கீழே ஒரு ஃபாரஸ்ட். செம்ம வெயிலுங்க. இந்த வெயிலில் இந்த இடத்துல நின்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. இன்னும் ஊட்டி கொடைக்கானல்லாம் போனால் எப்படி இருக்கும் பாருங்கள். அவ்வளோ ரொம்ப பிரமாதமாக இருக்கு இல்லையா? மனுஷன் நல்லா இருந்தால் மனுஷன் நல்லா இருக்கும்போது இந்த மரங்களெல்லாம் பாதுகாக்கணும் தயவு செய்து. மனுஷங்க தான் சில பேர் அழிச்சிட்டாங்க. இனிமேல் அதுமாரி எண்ணத்தோடு தயவு செய்து மக்களே வாழாதீங்க. அதுமாரி எண்ணத்தோடு தயவு செய்து வாழாதீங்க. ஒருத்தனை அழிக்கணும், மரத்தை அழிக்கணும், அதுமாரி எண்ணத்தோடு தயவு செய்து வாழாதீங்க. எண்ணத்தோடு வாழாதீங்க தயவு செய்து. உங்களை கேட்டு விரும்பி கேட்குறேன். இது பாருங்க எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். அந்த மரத்துக்கு கீழே அவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். மரத்துக்கு கீழே பில்லு, இந்த பில்லு கூட இல்லை, இது கீரை. இது கீரை. இது பொன்னாமண்ணி கீரைக்கு அதுக்கு சப்போர்ட்டான கீரை இந்த கீரை. இதெல்லாம் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். அந்த வேலிக்கத்த மரத்துக்கு கீழே அந்த வெள்ளைக்கார மரம் இருக்கு இல்லையா, அது கீழே வருமா பாருங்கள். இந்த மாதிரி வருமா? வாய்ப்பே கிடையாது. வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மரங்கள் தாங்க அழகு, இயற்கை அழகு. அதை மேற்கு தொடர்ச்சி மலையை சொன்ன பார்த்தீங்களா, போன வீடியோவில் சொன்னது. அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் தயவு செய்து மரங்களை தயவு செய்து இனிமேல் வெட்டாதீங்க. தேயிலை செடிகளை, தேயிலை தோட்டங்களை ஒரு பிஸ்னஸ்க்காக, ஒரு தொழில், அது ஒரு தொழில்ன்றதுக்காக, கோடிக்கணக்கான லாபம் வருதுன்றதுக்காக அந்த மாதிரி விஷயத்தை பெரிய பெரிய பணக்காரங்க அதை தான் கையில் எடுக்கிறாங்க. அது மாதிரி கையில் எடுத்து பெரிய இதோட பெரிய பெரிய மரங்களெல்லாம் அழிஞ்சு போகுது. அதை அழிக்கக்கூடாது மக்களே. நீங்களும் குரல் கொடுங்க, இளைஞர்களே குரல் கொடுங்க. தேயிலை தோட்டத்துக்காக மரங்களெல்லாம் பெரிய அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் மரங்களெல்லாம் அழிக்கப்படுது. தயவு செய்து அதை அழிக்கக்கூடாது மக்களே. நீங்கள் தான் இளைஞர்களே, நீங்கள் தான் குரல் கொடுக்கணும். யூடியூப்பில் இதுமாரி பதிவெல்லாம் போடுறது பெரிய விஷயம் இல்லைங்க, பெரிய விஷயம் இல்லை. ஏதோ ஒரு பணம் வருது, அது வருதுன்றதுக்காக போடுறது பெரிய விஷயம் இல்லை. மக்களுக்காக, நமக்காக நல்லது நடக்கணும்ன்றது நினைப்போட ஒரு பதிவு போடணும். நம்ம அந்த இடத்துல நம்ம 10 ரூபா சம்பாதிக்கிறோம் நினைப்பு இருந்தால் கூட இது போல் நல்ல பதிவுகளை போடணும். கூட நல்ல செய்திகளை சொல்லணும் மக்களுக்கு. நல்ல செய்திகள் சொன்னீங்கன்னா, இப்போ டைம் 6:40. 6:40க்கு எப்படி இருக்குது பாருங்கள் வெளிச்சமா. 6:40க்கு எப்படி இருக்குது பாருங்கள் வெளிச்சமா. அது வெயில் காலம் இல்லையா? இந்த வெயில் காலத்தை உழைப்பாளிகள் எல்லாரும் சொல்கிறேன், வெளியில் வேலை செய்கிறவங்க, இந்த வெயிலில் வேலை செய்கிறவங்க உழைப்பாளிகள் சொல்கிறேன். பாவம், ரொம்ப கஷ்டங்க. நம்ம வீட்டில் இருக்கவே முடியல, நம்ம எங்கே வெளியே போயிட்டு வர முடியல நம்ம சொல்கிறோம். ஆனால் வேலை செய்கிற உழைப்பாளிங்க ஒரு இந்த வெயிலில் வேலை செய்கிறது பெரிய விஷயங்க. ரொம்ப பெரிய விஷயம். ஏன் இந்த மரத்தை மட்டும் காட்டுறேன், என்னடா மரத்தை மட்டும் காட்டின்னு இருக்கானு பார்க்குறீங்களா? அந்த வேலிக்கத்தான் ஒரு மரம் இருந்தது இல்லையா, அதை அழிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த இடத்த நான் காட்டுறேன். இது பாருங்க, இந்த பில்லெல்லாம் வருது இந்த மரத்துக்கு கீழே. இதெல்லாம் நாவ மரங்கள், புங்க மரம் இருக்குது, அப்புறம் அந்த இழுப்ப மரம் இருக்குது, புங்க மரம். இது பெரிய புங்க மரம். நிறைய மரம் இருக்குது, நிறைய தாவரங்கள். இதெல்லாம் இது கீழே வருது இல்லையா, அது அந்த மரத்துக்கு கீழே வரமாட்டேன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். அப்போ எப்படியாப்பட்ட கேவலமான ஜென்மம் அந்த மரம் சொல்லுங்கள். இப்படியாப்பட்ட கேவலமான மரம் அது. எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த செடியை மெரிக்கிறதுக்கு எனக்கு கால் கூசுது.
ஏன்னா அந்த மரத்துக்கு அந்த செடி வளர்கிறதுக்கு அந்த மரம் உதவி செய்யுது இல்லையா. கீழே நிழல் தந்தாலும் அந்த மரம் வளரன்றதுக்காக அந்த பக்குவத்தை அந்த செடியை வளர வைக்கிறதுக்கு அந்த மரம் நல்ல மனுஷன் நல்லா இருக்கணுன்றதுக்கு மனுஷன் நல்லான்றதுக்காக தான் மரமே வளருது. நமக்கு இயற்கை கொடுத்த வரங்கள் இதெல்லாம். மரம் வந்து இயற்கை கொடுத்த வரம், அதான் இயற்கை. இது மரங்கள். அப்படி இருக்கும்போது நம்ம நாட்டை நம்ம நாட்டின் மண் வளத்தை அழிக்கணுன்றது தான் வெள்ளைக்காரன் போட்டுட்டு போயிட்டான் அந்த விதையை. அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் நான் உங்களுக்கு. இந்த வீடியோ நான் போடுற பதிவுகளெல்லாம் தயவுசெய்து அனைவருக்கும் பகிருங்க. நான் ஒன்றும் விளையாடுறதுக்கோ பொழுதுபோக்குக்கோ போடலைங்க. என் மக்களுக்கு உங்களுக்காக தான் போடுறேன், மக்களுக்காக தான் போடுறேன். நான் என் இளைஞர்களுக்காக போடுறேன். இது ஒரு மரம் வெட்டியிருக்காங்களா இல்லை இப்போது 2 நாள் முன்னே நல்லா காற்றடிச்சிது, அதில் விழுந்துருச்சா எனக்கு தெரியல. ஆமாம் மக்களே, ஆமாம் இளைஞர்களே, மரம் காற்றுல தான் விழுந்திருக்கு. இது நிறைய நம்ம ஊட்டி கொடைக்கானல்லாம் இருக்கும், மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும். காற்றுல தான் விழுந்துட்டுருக்கு. நாம் நல்லதே நினச்சா கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நாம் நல்லது நினச்சோம்னா நல்லதே நடக்கும். நாம் ஏன் ஒருத்தருக்கு கெட்டதை நினைக்க போகிறோம்? நினைக்கிறவங்க நினச்சிட்டு போகட்டும். அதுமாரி நினைக்கிறவங்க நினைக்காமல் இருக்கட்டும். இனிமேல் ஏழாக போகுது. இளைஞர்களே, அன்பான தமிழே, தமிழக மக்களே, இந்திய மக்களே, உலக மக்களே, உலகத் தமிழே, ஜெய் ஹிந்த்.